வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நம்ம ரிஷப ராசி அன்பர்களுக்கு உச்சம் பெற்ற அங்காரகன் சொன்னாலே செவ்வாய். அந்த செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெறுகிறார். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை. இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த 40 நாட்கள் அந்த செவ்வாய் பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு பதிவுலையும் நாங்கள் அந்த ஜோதிட ரீதியாக அந்த ஆன்மீக ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது, அதாவது கோச்சார நிலவரப்படி கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கும். அது எந்த மாதிரியாக உங்களுக்கு ஜாதக ரீதியாக மேட்ச் ஆகுது அப்படின்றத நம்ம தெளிவாக ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம். அதே சமயத்தில் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக இந்த ராசி அன்பர்கள் இந்த தெய்வத்தை வழிபடுவதனால உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வரப்போகுது, எவ்வளோ உங்களுக்கு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விலக போகிறீங்க அப்படின்றதையும் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் தெளிவாக சொல்லியிருப்போம். நீங்கள் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். இன்றைக்கி ரிஷப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இந்த 5ஆம் தேதி மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறார். இந்த ஜாதகத்தில் ஜோதிடத்தில் இந்த செவ்வாய்ன்ற ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான கிரகம், ஒரு பாவ கிரகம் தான் சொல்லுவாங்க. அந்த பாவ கிரகமாகப்பட்டது உச்சம் பெறும்போது, பாவ கிரகம் உச்சம் பெற்றதுன்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை தானே கொடுக்கும், அது எப்படி நன்மையை கொடுக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். எந்த கிரகமானாலும் உச்சம் பெறும்போது அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். இப்போ காலபுருஷனுக்கு இந்த மகர ராசி 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம். இந்த ஜீவனஸ்தானத்தில் இந்த செவ்வாய்க்காரகன் உச்சம் பெறார். உச்சம் பெறும்போது என்ன நடக்க போகுது, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் நல்ல விருத்தி நடக்க போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசி காலபுருஷனுக்கு தான் 10ஆம் இடம், ஆனால் எங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடம் தானே மேடம் அப்படின்னா, காலபுருஷன் தான் முதல்ல ஒர்க் ஆகும். காலபுருஷனுக்கு ஜென்ரலாக 10ஆம் இடம் இப்போ இந்த உச்சம் பெறும்போது ஆக்டிவேட் ஆக போகுது. ரிஷப ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெறார் இந்த செவ்வாய் பகவான். இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு, அவர் 12ஆம் வீட்டுக்குடையவர். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டுக்குடையவர், களத்திர ஸ்தானத்திற்குடையவர். அவர் 9ஆம் இடத்துல உச்சம் பெறார். இந்த 9ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லா இடத்துலையும் சரி, தொழில் செய்கிறவங்க மிக பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ரிஷபராசி அன்பர்கள் ஒரு சின்ன தொழிலாகட்டும் சரி, டெய்லி வருமானம் ஒரு 10,000 ரூபாய் நம்ம முதலீடு போட்டு அதில் 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம் பார்த்தா அங்கே 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியல அவங்களால. ரிஷபராசி அன்பர்கள்னால எவ்வளோ ஒரு சின்ன முதலீடு போட்டால் கூட அதிலிருந்து அவர்களால் வருமானத்தை எடுக்க முடியாத சூழ்நிலை. ஒவ்வொரு இடத்துலையும் தடைகள். இந்த தொழில் செய்கிறதே எங்களுக்கு சாத்தியமாக கிடையாதா, நாங்கள் தொழிலே செய்யக்கூடாதா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழிலில் வருமானமின்மை தான் மெயினாக சொல்லணும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். இவர்கள் எப்போதுமே ரிஷபராசி அன்பர்களும் சரி, துலாம் ராசி அன்பர்களும் சரி, எப்போதுமே அந்த பணத்தை முக்கியமாக வைத்து தான் எல்லாமே செய்வார்கள். பணத்தை எவ்வளோ இரட்டிப்பாக்குறது, ஒரு 5 ரூபாய் போட்டால் அது எப்படி 10 ரூபாய் ஆகுறது, 10 ரூபாய் போட்டால் அது எப்படி 100 ரூபாய் ஆகுது, அது மாதிரி அந்த பல மடங்கு பெருக்குவதில் வல்லுநர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள்.
அதே சமயத்தில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அந்த தொழில் செய்வதில் கொஞ்சம் இவர்கள் தேவையில்லாத இவர்களுடைய பயம்தான் இவர்களை குழப்பும் மனநிலைக்கு கொண்டு போகுது. என்னடா நம்ம இதை தேவையில்லாமல் செஞ்சுட்டோமோ அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருதா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய மன குழப்பமே இவர்களை தொழில் செய்ய விடாமல் நிறைய பிரச்சனைக்கு ஆளாகுது. நீங்கள் எது செஞ்சாலும் ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் யாரை நினைச்சு ப்ரே பண்றீங்களோ அந்த தெய்வம் உங்களை முன்னின்று வழி நடத்தி செல்லும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு பயம், நம்ம தேவையில்லாத செஞ்சுட்டோன்னா நம்மளால தான் எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இவர்களால் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தன்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா நம்ம நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு நினச்சி செய்த செயல்கள் எல்லாமே இன்னைக்கு நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா அது தவறான முடிவில் தான் போயிருக்குது. எதெல்லாம் நல்லதாக நடக்கும், எனக்கு இந்த தொழிலில் நான் தொழில் நல்லா நடக்கும்னு நினச்சி தான் நான் இத்தனைக்கும் ஜாதகமும் பார்த்தேன். அந்த ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறமும் நான் இந்த தொழில் ரெடி பண்ணினேன். அந்த தொழிலில் எனக்கு இது நாள் வரைக்கும் ₹1 கூட வருமானம் இல்லை. இதற்காக கடன் வாங்கி அந்த கடனுக்காக நான் வட்டி கட்டுறது தான் மிச்சமே ஒழிய வேறு எந்த ஒரு விதமான ஒரு உபயோகமும் எனக்கு அந்த தொழில்னால இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல உச்சம் பெற போறார். உச்சம் பெறும்போது இவர்களுடைய அந்த செவ்வாயோடைய பார்வையாகப்பட்டது 4, 7, 8 சொன்னேன் இல்லையா, அந்த 4, 7, 8ஆம் பார்வையை இவர்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 7ஆம் பார்வை தான் முக்கியமான இடம். அந்த 7ஆம் பார்வை இல்லை, 7ஆம் பார்வையும் 8ஆம் பார்வையும் தான் முக்கியமான இடம். அந்த 8ஆம் பார்வையாகப்பட்ட அந்த சிம்ம ராசியை பார்க்கும்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடம், அந்த 4ஆம் இடம் இவர்களுக்கு இப்போ ஆக்டிவேட் ஆக போகுது. இந்த செவ்வாய் பகவான் எப்போதுமே ஒரு வீரியமாக செயல்படக்கூடிய கிரகம், ரொம்ப சுறுசுறுப்பாக, இது ஒரு நெருப்பு கிரகம்னே சொல்லுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடிய கிரகம்னா இந்த செவ்வாய், அடுத்து சூரியன். இந்த கிரகத்தில் இந்த செவ்வாயாகப்பட்டவர் 8ஆம் பார்வையாக அந்த சிம்ம ராசியை பார்க்கறதுனால இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகுந்த ஒரு வருமானம், அதாவது சொத்துக்கள் மூலமாக வருமானம் வரப்போகுது. உங்களுக்கு யார் யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு யோகம் இல்லை தொழில்னால என்னுடைய வீட்டை இழந்தேன், என்னுடைய கடனுக்காக என்னுடைய வீட்டை இழந்தேன், வருமானம் இல்லாமல் வேலைவாய்ப்பு இல்லாமல் என்னுடைய வீட்டை இழந்தேன், இப்படி ஏலத்தில் விட்டேன் இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லோருக்குமே இந்த 40 நாட்கள் செவ்வாய் பகவான் உங்களுடைய அருகில் இருந்து உங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த செவ்வாய் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்தாரோ இந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த அங்காரகன் தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான நேரம்தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த காலகட்டம். இந்த 40 நாட்கள் அவர் 8ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கும்போது அந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் பல மடங்கு வரக்கூடிய நேரம், தொழிலிலிருந்து உங்களை தேடி முதலீடு செய்வதற்கு நபர்கள் வருவார்கள். நீ இந்த தொழில் செய்றியா, என்னால் முடிஞ்ச ஒரு முதலீடு கொடுக்குறேன், நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா தொழில் மதிப்புள்ள தொழில் செய்கிறீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா முதலீடு செய்வதற்கு யாராவது ஒரு நபர் கிடைத்தா உங்களுக்கு நல்லது தானே. அந்த மாதிரி உங்களை தேடி முதலீடு வருவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு, வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு, முக்கியமாக வெளிநாடு வேலை நம்ம ஏன் அடிக்கடி சொல்கிறோம், நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, நீங்கள் வெளிநாட்டில் போய் செய்யணும் அப்படின்னு நம்ம எதற்காக அடிக்கடி சொல்கிறோம்னா, வெளிநாடு வேலைன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிறந்த இடத்துலேருந்து வெளியூர் சென்று வேலை செய்வது தான் அந்த வேலை வாய்ப்பு. அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுடைய கிரகங்கள், உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள், எதிர்மறையாக இருக்கக்கூடிய கிரகங்கள் நேர்மறையாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நேர்மறையாக இருக்கக்கூடிய கிரகங்கள் மிக அதிகமான சுப பலன்களை தர ஆரம்பிச்சிடும். இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஆகிற அந்த 40 நாட்கள் மிக சிறந்த காலகட்டம். அந்த 8ஆம் பார்வைன்றது அந்த வேலை வாய்ப்புக்கு உண்டான ஒரு காரண கிரகம்.
அந்த 8ஆம் பார்வையில் தான் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு உயர் பதவி கிடைக்கக்கூடிய நேரம். ஒரு 40 வயசில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த வருமானம், எதற்காக இத்தனை நாள் வரைக்கும் காத்துட்டு இருந்தீங்களோ, ஒரு வேலையில் செட்டில் ஆகணும், இது நாள் வரைக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம், இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடம், இப்படி மாறி மாறி உங்களுக்கே ஒரு வாழ்க்கை சலிச்சு போயிருக்கும். என்ன ஒரு இடத்துல நம்மளால் நிரந்தரமாக வேலை செய்ய முடியாதா, நம்ம தலையை இப்படி தான் இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு வேலையானது உங்களுக்கு ஒரு நிரந்தரம் இல்லாததா இருந்திருக்கும். இந்த காலகட்டம் ஒரு நிரந்தர வேலை வாய்ப்பு வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 12ஆம் இடத்திற்குரியவரும் கூட அந்த செவ்வாய் பகவான் ரிஷபராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்திற்குரியவர்னால நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு இந்த 40 நாட்களில் போயே தீருவீங்க. யார் யாரெல்லாம் ஏற்பாடு பண்ணுறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே எல்லா ஏற்பாடும், வீசாவாகட்டும், அங்கே கிடைக்கக்கூடிய வேலையாகட்டும், உடனே ஏற்பாடு ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கும் சரி, ஏற்கனவே குடும்பத்தில் விவாகரத்து வரைக்கும் சென்ற தம்பதியர்களுக்கும் சரி, ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆயிடும். குடும்ப பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சுமூகமான தீர்வு, அந்த உச்சம் பெறுவதனால சுமூகமாக கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் கிடைப்பதற்கு ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த எல்லாமே நம்ம ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு கோச்சார நிலவரப்படி நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள். இது அவங்கவுங்க ஜாதகப்படி மாறுபடும். இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு கந்த சஷ்டி கவசம் படிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த 40 நாட்கள். இது உங்கள் ஜாதகத்தை பார்க்கணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.